உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் அண்ணா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, உங்களை ஆளச் செய்கிறவர். இன்றைக்கு ஆராதனையும் ஆளுகையும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏற்கனவே ஆராதனையும் ஆசீர்வாதமும் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஆராதனையும் ஆளுகையும், வர்ஷிப் அண்ட் அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம். ரெயின் இல்லை, born to reign, ஆளுகை, ரூல், ஒரு ஆளுகை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2வது வசனத்தில் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில இருக்கிற சகல மிருகங்களுக்கும் மேல இருக்கிற சகல பறவைகளுக்கும் உங்களை பற்றி ஒரு பயம் இருக்குங்கிறார். ஆண்டவரை ஏற்படுத்துறார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் மனிதனை படைத்த போது, நீங்க ஆதியாகமத்தை படிச்சீங்கன்னா, ஆதாம படைத்த போது ஆண்டவர், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சப்டியூ, கீழ்ப்படுத்துங்க, கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி உங்க காலுக்கு கீழே கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ரெயின் ஓவர் தம், ரூல் ஓவர் தம், டேக் கண்ட்ரோல் ஆஃப் தம். மனிதனை ஆண்டு படைத்த போதே ஒரு அதிகாரமுடையவனாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்தார். அவன் ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும், ஆளப்படுகிறவனாய் அல்லது அடிமையாய் இல்லை. இன்னைக்கு நாம் அடிமை போல வாழ்கிறோம், எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறோம். ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பற்றி ஒரு பயம் இருக்குங்கிறார். மிருகங்களுக்கு உங்களை பற்றி பயம் இருக்கும். நாம் அதை பார்த்து பயப்படுகிறோம், அவைகள் நம்மை பார்த்து பயப்படுகிறது. ஒருத்தன் நிக்கிறீங்கன்னா, ஒரு பாம்புன்னா அது பாட்டுக்கு போயிருது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அது பயப்படுது நம்மளை பார்த்து, பயத்துல தான் அது சீருது. மனுஷனை குறித்த ஒரு பயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பறவைகளோ எல்லாமே மனிதனை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் நாம் பரிதாபமாக எல்லாவற்றையும் பார்த்து நாம் பயப்படுகிறோம். பல்லியை பார்த்தால் பயப்படுகிறோம், எதையெல்லாமோ பார்த்து பயப்படுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம் பிசாசின் மேல, வான மண்டல பொல்லாத ஆவிகள் மேல, உங்க சிச்சுவேஷன் மேல. காற்றே இறையாதே, கடலே அமைதியாயிரு, இயற்கையின் மேல, வியாதியின் மேல. இயேசுவின் நாமத்துல போ. வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள். பலவீனங்கள் மேல, பிசாசின் மேல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அது மட்டுமல்ல, ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களை நசுக்கி போடுவார். நம்ம சாத்தானை ஏறி மிதிக்கிறவங்க, சாத்தான் நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அதுக்கு தகுதியா இல்லை. அவர் சொல்றபடி செய்தா தானே இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒழுங்கா டியூட்டிக்கு வந்தா தானங்க நீங்க ஒரு நல்ல ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கலாம். நீங்க அடிக்கடி மட்டம் போட்டு டியூட்டிக்கு வராம குடிச்சு வெறிச்சு லஞ்சம் வாங்கி நிறைய ரிமார்க் கொண்டா, தென் யூ கேனாட் ஒர்க். இல்ல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இல்லை டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிப்பாரு. அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும், எப்போ செயல்படும்? நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வரணும். வேத வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கை ஒத்து இருந்தா, கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நம்ம சரியா செய்தா ஒரு அதிகாரத்தோட வாழலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியிலிருந்து சாலமோன் புறப்பட்டு எருசலேமை ஆட்சி செய்தார். ஆண்டவர் அதிகாரத்தை தருகிறார். வருகிற வாரம் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் ஆளுகை செய்கிற வாரமா இருப்பதாக. உங்க சிச்சுவேஷன்ஸ்ல டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்துல 1000 பேர் வந்தால் அது உன்னை அணுக முடியாது. அது உன்னை ஜெயிக்காது. கர்த்தர் உன்னை வெற்றி சிறக பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு வெற்றி.
எந்த பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த அசுத்தாவையும் ஜெயிக்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதம் குறி சொல்லுதல் இல்ல. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லாத்துக்கும் இருக்கும். பூமியில இருக்கும், வானத்துல இருக்கும். இன்னைக்கு பூமியிலேயும் நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் தருகிறார். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் மேல் அதிகாரத்தை தருகிறார். ஆண்டவர் தருகிறார். கர்த்தர் நல்லவர். நீ ஒரு அதிகாரி. நீ சொல்றல்ல, ஒரு மனுஷன் 100க்கு அதிபதி, நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் சொன்னாலே நடக்குது, நீங்க சொன்னா நடக்காம இருக்குமா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொன்னாலும் நடக்கும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். As the Father had sent me, so send I you. பிதா என்னை அனுப்புற எப்படி சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்து சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரம் தருகிறார். கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது நீங்க பயந்து வாழ்கிறவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பயந்து பயந்து அடிமை போல வாழ்கிறவர்கள். நீங்க தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும், பிசாசுக்கு அல்ல. பிசாசுக்கு பயந்து வாழக்கூடாது, அவன் சொல்றதை செய்யக்கூடாது. தேவனுக்கு பயந்து அவர் சொல்வதை செய்து அவருக்கு நீங்க அடிமையா இருந்தா உலகத்துல அதிகாரியா இருப்பீங்க. ஒரு அதிகாரியான அடிமை, ஒரு அதிகாரியான அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, உலகத்துல அதிகாரி. இன்றைக்கு ஆராதனை உங்களுக்கு தருவது ஒரு ஆளுகை. பயப்படுறீங்களா? எதாவது பார்த்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கா? வேலை இல்லை பயப்படுறீங்களா? வியாதியா? பயமா? பயம் பயம் பயமே உங்க வாழ்க்கையா இருக்கா? கர்த்தர் அந்த பயத்தின் ஆவியை நீக்குவாராக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். பயப்படாதேன்னு சொன்னாரு. ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் எல்லாம் போய்? நான் இருக்கிறேனே போட்ல, ஐயரே மடிந்து போகிறமே. எப்படிப்பா மடிந்து போவீங்க? நான் தான் இருக்கிறேனே. அவரை சரியாய் அறிந்து கொண்டால், வசனத்தை சரியாய் புரிந்து கொண்டால், வசனத்தை சரியாய் விளங்கிக் கொண்டால் நாம் அதிகாரத்தோடு வாழலாம். என்ன செய்தா இது நடக்கும், என்ன செய்தா இது ஒர்க் அவுட் ஆகும், அந்த தெளிவு இருக்கணும். சோ வேத வசனத்துக்கு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியா வந்து செதறி போயிடுவாங்க. அப்ப நீ அதிகாரியாய் இருப்பாய், அடிமையாய் இருக்க மாட்டாய். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆட்கள்கிட்ட சண்டை போடுற அதிகாரம் இல்லை, ஆட்கள்கிட்ட நம்ம போய் பிரச்சனை பண்ற அதிகாரம் இல்லை. பிசாசின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், ஒரு ஊர் மேல கிரியை செய்யற ஆவிகளை கட்டி ஜெபிக்க முடியும். ஏன் ஜெப நட போறோம்? ஏன் நைட்ல பிரேயர் டிரைவ் போறோம்? ஏன் போறோம்? யோசித்து பாருங்க. அந்த பிசாசின் கிரியைகள் செயல்படாமல் அவைகளை செயல் இழக்க பண்ணுகிற ஒரு அதிகாரத்தை கத்த தந்திருக்கிறார். நீ செயல்பட முடியாது. இந்த ஊர்ல மந்திரவாதி செயல்பட முடியாது, இந்த ஊர்ல பிசாசு செயல்பட முடியாது, இந்த இடத்துல வான மண்டல பொல்லாத ஆவிகள் செயல்பட முடியாது. நம்ம கட்டுப்படுத்த முடியும். we can control. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதிகாரியாய் வாழுங்கள், ஆளுகை செய்யுங்கள். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அது பின்னால. பட் இந்த பூமியிலேயே நீங்கள் அடிமையாய் வாழ அல்ல, ஆளுகிறவர்களாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் கையில கொடுங்க வாழ்க்கையை, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, அவர் ஆராதியுங்க, அதிகாரம் வரும். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தருகிற அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் தருகிற ஆளுமைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அடிமைகள் அல்ல, எங்களை ஆளச் செய்கிறவரே. பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு பிசாசின் வல்லமைகளை மிதித்து ஒரு ஜெய வாழ்க்கை வாழ உதவி செய்யும். உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆச்சரியமாய் நடத்தும் ஆசீர்வதி. உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you.